அனைவரும் திருநீலகண்டரின் யாழிசையால் தான் சம்பந்தரின் பாடல்கள் சிறக்கின்றன என்று நினைத்தனர். அதனை மாற்ற திருநீலகண்டர் முயன்றார். முடியவில்லை. பெரிதும் வருந்தி சம்பந்தரிடம் சென்று, பெருமானேன், என் உறவினர்களின் தவறான கருத்தை தாங்கள் தான் தீர்க்க வேண்டும். எனவே என் யாழுக்கு அடங்காத பாடல் பாடி என்னை தோல்வியுற செய்ய வேண்டும் என்று மன்றாடி வேண்டினார். சம்பந்தர் அதற்கு இசைந்து மாதர் மடப்பிடி என்ற பதிகத்தை பாடினார். திருநீலகண்டர் தன்னையும் அறியாமல் யாழ் வாசிக்க முனைந்தார். பாடலுக்கு ஏற்ப அவரால் வாசிக்க முடியவில்லை. தோற்றார். உடனே யாழை உடைக்க முயன்றார். அப்பொழுது சம்பந்தர் அவரை தடுத்து, அளவிட முடியா இறைவனின் பெருமையை யாழிலேயே அடக்க முடியுமா? அஞ்சாதீர், முடிந்தவரை யாழ் வாசித்து தெய்வப்பணி புரிக என்றார். யாழ்ப்பாணரும் மகிழ்ந்து சம்பந்தரை வணங்கி இறைபணி புரிந்தார். அவரது உறவினர்களும் தம் தவறு அறிந்து வருந்தினர். சம்பந்தரை வணங்கி போற்றினர். வைப்பூர் என்னும் ஊரில் காமன் என்னும் மனிதன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு 7 பெண்கள். அவன் மனைவி தன் தம்பிக்கு தன் மூத்த புதல்வியை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினாள். காமன் முதலில் இசைந்து பிறகு அவளை ஒரு பணக்காரனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டான். அடுத்த புதல்வியை தன் தம்பிக்கு திருமணம் செய்விப்போம் என்று தன் மனைவிக்கு ஆறுதல் கூறினான். அவள் நம்பினாள். பிறகு தக்க காலம் வந்ததும் அவளையும் வேறொரு செல்வனுக்கு மனம் முடித்தான். இப்படியே 6 புதல்வியரின் திருமணத்தை காமன் முடித்து விட்டான். அவனது மனைவி செய்வதறியாது கலங்கினாள், வருந்தினாள். அப்பொழுது காமன், வருந்தாதே, 7வது புதல்வியை திருமணம் செய்திருப்போம் என்றான். அதனையும் அவள் நம்பினாள். அவளது தம்பியும் நம்பி காத்திருந்தான். காமன் 7வது புதல்விக்கும் வேறு இடத்தில் மனம் பேசலானான். இதனை அறிந்த 7வது புதல்வி எப்படியும் தன் தாயின் தம்பியை திருமணம் செய்து கொள்வது என்று உறுதி பூண்டு தாய் தந்தையரை அறியா வண்ணம் அவரோடு இரவில் புறப்பட்டு வெளியூர் சென்றாள். மறுநாள் இரவு இருவரும் திருமருகல் என்னும் ஊரை அடைந்தனர். இருவரும் முறைப்படி திருமணம் செய்து கொள்ள விரும்பினர். அந்த இரவு இருவரும் அவ்வூர் மடத்தில் தங்கினர். இருவரும் தனித்தனியே உறங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு பாம்பு அவனை தீண்டிவிட்டது. அவன் அலறி துடித்து இறந்தான். மாமன் இறந்ததை அறிந்ததும் அப்பேதை பெண் செய்வதறியாது கலங்கினாள், கதறி அழுதாள், தனிமரமாக நின்றாள். மறுநாள் விடிந்தது. அவள் அழுது கொண்டே இருந்தாள். அப்பொழுது ஞானசம்பந்தர் அங்கு வந்தார். கண்ணி அவர் காலில் விழுந்து கதறி தன் கதையை கூறினாள். உடனே ஞானசம்பந்தர் இறைவனை வணங்கி பதிகம் பாடினார். பாம்பு தீண்டி இறந்தவன் உயிர் பெற்று எழுந்தான். கண்ணி மகிழ்ந்தாள். பிறகு இருவருக்கும் ஞானசம்பந்தர் திருமணம் செய்து வாழ்த்தி சென்றார். சம்பந்தர் பிறகு திருப்புகலூரை அடைந்தார். அங்கிருந்த முருகநாயனார் அவரை வரவேற்று வணங்கினார். அந்நாளில் அப்பர் திருவாரூரில் இருந்து திருப்புகலூர் வந்தார். சம்பந்தர் அவரை வரவேற்றார். பிறகு சம்பந்தர் திருவாரூர் சென்று இறைவனை வணங்கி திருப்புகலூர் திரும்பினார். பின்னர் அப்பரும் சம்பந்தரும் இணைந்து பல தலங்களுக்கும் சென்றனர். திருவேணி மழலை அடைந்தனர். அங்கு அந்நாளில் மழையின்மையால் பெரும் பஞ்சம் ஏற்பட்டிருந்தது. பஞ்சத்தை தீர்க்குமாறு இருவரும் இறைவனை வணங்கி வேண்டினர். அந்த இரவு இறைவன் இருவர் கனவிலும் தோன்றி பஞ்சம் நீங்கும் வரை கோயிலின் கிழக்கு பீடத்திலும் மேற்கு பீடத்திலும் ஒவ்வொரு பொற்காசு வைக்கிறேன், அதனை கொண்டு அடியார்களின் பசிப்பிடி நீங்குக என்றார். மறுநாள் இருவரும் கோயிலை வலம் வந்த பொழுது பொற்காசு கண்டு மகிழ்ந்தனர். அதனை கொண்டு பொருள் வாங்கி அடியார்கள் பசி தீர்த்தனர். ஆனால் அப்பருக்கு கிடைக்கும் பொற்காசு சுத்தமானது. அதற்கு வட்டம் கழிக்காமல் மணிகள் விலை போட்டு பொருள் கொடுத்தனர். ஆனால் சம்பந்தரின் பொற்காசுக்கு வட்டம் கழித்து பொருள் கொடுத்தனர். 24 கேரட் 22 கேரட் சொன்னான். எனவே சிறிது காலம் தாழ்த்து பொருள் கிடைத்து வந்தது. அதனால் அப்பரின் மடத்தில் முதலில் உணவு பரிமாறப்பட்டது. சம்பந்தர் மடத்தில் சற்று தாமதித்து பரிமாறப்பட்டது. செய்தி அறிந்த சம்பந்தர் அப்பரின் தெய்வீக பணிக்கு இறைவன் மிகவும் மகிழ்வதாக உணர்ந்தார். எனவே தனக்கும் அதுபோல நல்ல பொற்காசு வழங்குமாறு இறைவனை வணங்கி வேண்டினார். வாசி தீரவே காசு நல்குவீர் என்று பாடி பரவினார். இறைவனும் அவ்வாறே அருள் புரிந்தார். பிறகு இறையருளால் மழை பொழிந்தது. பஞ்சம் மறைந்தது. அப்பரும் சம்பந்தரும் வேதாரண்யம் எனப்படும் திருமலைக்காடு அடைந்தனர். அங்கே இறைவனை வணங்கினர். நெடுங்காலம் அடைபட்டிருந்த கோயில் கதவுகளை அப்பர் திறக்கப்பாடி சம்பந்தர் அடைக்கப்பாடி அருள் புரிந்து வழி செய்து இறைவணங்கினர். அன்று முதல் கோயில் கதவு திறக்கவும் அடைக்கவும் ஏற்புடையதாயிற்று. அந்நாளில் பாண்டி நாட்டில் சைவ சமயம் அழிந்து சமண மதம் பரவத் தொடங்கிற்று. மன்னனும் சமண மதத்தை தழுவினான்.
சைவம் ஆக்கமின்றி அழிந்தது. ஆனால் அரசி மங்கையர்க்கரசியாரும் அமைச்சர் புரட்சியாரும் அரசனுக்கு தெரியாமல் தெய்வத்தை காத்து வந்தனர். அவர்கள் திருமலை காட்டில் இருந்த சம்பந்தர் பெருமானுக்கு செய்தி அனுப்பி அவரை பாண்டி நாட்டிற்கு அழைத்தனர். தெய்வ சமயத்தை காக்க வருமாறு அழைப்பு விடுத்தனர். சம்பந்தர் பாண்டி நாட்டுக்கு புறப்பட முடிவு செய்தார். அப்பொழுது அப்பர், பெருமானே, சமணர்கள் வஞ்சகர்கள், மேலும் இப்பொழுது கோள்களும் சரியில்லை, எனவே தாங்கள் தாமதித்து புறப்படலாம் என்றார். அதற்கு சம்பந்தர், இறைவனை வணங்கும் அடியார்களுக்கு எந்த துயரும் வராது என்றார். வேயிறு தோழிவங்கன் என்னும் அரிய பதிகம் பாடினார். பிறகு மதுரைக்கு புறப்பட்டார். அப்பர் சிறிது தூரம் உடன் சென்று வழி அனுப்பினார். சம்பந்தர் மதுரை அடைந்தார். அமைச்சர் குலச்சிறை நாயனார் அவரை வரவேற்றார். நல்லதொரு மடத்தில் சம்பந்தரையும் அவரது அடியார்களையும் தங்க வைத்தார். அந்த இரவு சமணர்கள் அரசனின் ஆதரவோடு சம்பந்தரின் மடத்துக்கு தீ வைத்தனர். அடியார்கள் துடித்தனர். உடனே சம்பந்தர், தீங்கற்று நமக்கு தீ வைத்த மன்னன் நீதி நெறி தவறினான், எனவே இத்தீ பையவே சென்று பாண்டியனை சேர்க என்றார். உடனே மடத்தில் தீ அணைந்தது. ஆனால் மன்னனின் உடலில் வெப்பம் மிகுந்தது. மன்னன் துடித்தான். மருத்துவர்களாலும் சமணர்களாலும் மன்னனின் வெப்ப நோயை தணிக்க முடியவில்லை. அரசியாரும் அமைச்சரும் ஞான சம்பந்தரால் தான் இந்நோயை தீர்க்க முடியும் என்றனர். நோய் தாங்காத மன்னன் சம்பந்தரை அழைத்து வர ஆணையிட்டான். சம்பந்தர் அரண்மனை அடைந்தார். அரசன் அருகில் அமர்ந்தார். அங்கிருந்த சமணர்கள் வெகுண்டனர். சம்பந்தருடன் விவாதம் செய்ய விரும்பினர். அதற்கு அரசன், வாதம் செய்ய வேண்டியதில்லை, எனக்கு ஏற்பட்ட நோயை தீர்ப்போரே வென்றவர் ஆவார் என்றார். அதற்கு உடன்பட்ட சமணர்கள் அரசனின் இடப்பக்க நோயை தீர்க்க முன்வந்து வலப்பக்க நோயை சம்பந்தர் தீர்க்க வேண்டும் என்றனர். சம்பந்தர் இசைந்தார். சம்பந்தர் அரசனின் வலப்பக்கம் திருநீறு பூசி பிணித்தீர்த்தார். அரசன் மகிழ்ந்தான். சமணர்களால் இடப்பக்க நோயை தீர்க்க முடியவில்லை. அதனையும் தீர்க்குமாறு மன்னன் வேண்டினான். அவ்வாறே சம்பந்தர் தீர்த்தார். மன்னன் அவர் காலில் விழுந்து வணங்கினான். சமணர்கள் தம் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர்கள் சம்பந்தரை அனல்வாதம் புனல்வாதத்திற்கு அழைத்தனர். சம்பந்தர் இசைந்தார். அதன்படி அவரவர் கொள்கையை ஏட்டில் எழுதி நெருப்பில் இட்டனர். சமணர்களின் 7 எரிந்து சாம்பலாயிற்று. சம்பந்தரின் 7 எரியாமல் பசுமையாக இருந்தது. சம்பந்தர் அனல்வாதத்தில் வென்றார். பின்பு இருசாராரும் மீண்டும் வேறொரு ஏட்டில் எழுதி வைகை ஆற்றில் போட்டனர். சமணர்களின் ஆடு ஆற்றோடு போய் மறைந்தது. சம்பந்தரின் 7 ஆற்றை எதிர்த்து சென்று கரை ஏறியது. இந்த இடம் திருவேடகம் என பெயர் பெற்றது. சம்பந்தர் புனல்வாதத்திலும் வென்றார். சமணர்கள் தோற்றனர். அரசன் அவர்களை கழிவில் ஏற்றினான். சைவ சமயத்தில் மீண்டும் சேர்ந்தான். சைவம் தழைத்தது. சம்பந்தர் தொண்டை நாடு சென்று பல தலங்களையும் வணங்கினார். பின்பு அவர் அப்பரை காண விழைந்தார். அப்பர் அப்பொழுது திருப்பூந்துருத்தியில் இருந்தார். சம்பந்தர் தமது முத்து சிவிகையில் திருப்பூந்துருத்தி சென்றார். மடத்தை அடைந்ததும் அப்பர் எங்குற்றார் என்றார். அப்பொழுது யாரும் அறியாமல் சிவிகையை தூக்கி வந்த அப்பர், தங்கள் சிவிகையை தூக்கும் பேறு பெற்று இங்குற்றேன் என்றார். உடனே சம்பந்தர் பரபரப்போடு கீழே குதித்து அப்பரை வணங்கினார். அப்பர் அவரை வணங்கினார். பின்பு இருவரும் சில காலம் அங்கு வாழ்ந்தனர். சம்பந்தர் மீண்டும் தொண்டை நாட்டுக்கு புறப்பட்டார். சென்னை மயிலாப்பூரில் சிவனேசர் என்று ஒரு வணிகர் ஒருவர் இருந்தார். அவர் சிறந்த சிவபக்தர். அவருக்கு பூம்பாவை என்ற மகள் ஒருத்தி இருந்தாள். அவள் சிறந்த தெய்வ பக்தி உடையவள். அப்பெண்ணை சம்பந்தருக்கு மனம் செய்திருப்பது என்று சிவனேசர் முடிவு செய்திருந்தார். ஒரு நாள் அப்பெண் பாம்பு கடித்து இறந்தாள். அவளது அஸ்தியை எடுத்து ஒரு குளத்தில் அடைத்து கன்னிமாடத்தில் வைத்து பாதுகாத்தார் சிவனேசர். ஒரு நாள் ஞானசம்பந்தர் அவ்வூருக்கு வந்து சேர்ந்தார். சிவனேசர் அவரை சந்தித்து நடந்ததென கூறினார். உடனே சம்பந்தர் அச்சிக்குளத்தை வரவழைத்தார். இறை வணங்கி பட்டிட்ட புன்னை என்னும் பதிகத்தை பாடினார். பூம்பாவை உயிர் பெற்று எழுந்தாள். அவளை திருமணம் செய்து கொள்ளும்படி சம்பந்தரை சிவனேசர் வேண்டினார். என் வாழ்வு சிவன் பணிக்கே என்று சம்பந்தர் கூறி பூம்பாவையை வாழ்த்தினார். பூம்பாவை இறுதி வரை கன்னியாகவே இருந்து சிவத்தொண்டு புரிந்து வீடு பெற்று அடைந்தார். சம்பந்தர் பல தலங்களையும் வணங்கி சீர்காழி சென்றார். அவரது பெற்றோர்கள் அவரை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினர். நம்பியாண்டார் நம்பி என்பவரின் மகளை மனம் பேசி முடிவு செய்தனர். அவர்களது வற்புறுத்தலுக்கு செய்து சம்பந்தர் மனம் செய்து கொண்டார். இன்று மணமக்களும் பெற்றோரும் உற்றாரும் அடியார்களும் இறைவணங்க ஆலயம் சென்றனர். அங்கே இறையருளால் அனைவரும் ஜோதியில் கலந்து வீடு பேறு விட்டனர்.
திருஞான சம்பந்தர் ஜோதியில் கலந்த நாள் வைகாசி மூலம் ஆகும். அப்பொழுது அவருக்கு வயது 16. திருஞான சம்பந்தர் ஜோதியில கிளம்பி கல்யாணம் முடிஞ்சவுடனே ஜோதியில கிளம்பினார். எல்லாரும் ஒரு விரல் எல்லாரும் ஆச்சாள் புறம்